அதாவது மனித உடல் என்பது உள்ளே ஒரு எரி உலை என்பது தெரியுமல்லவா? அந்த எரி உலையின் மொத்த கூட்டு சங்கமமே அறிவியல் கூட கண்டறியாத நெற்றி பகுதி. அந்த எரிசக்தி குறைந்தால் தலைவலியும், கூடினால் ஆச்சரியம், ஆனால் உண்மை. அறிவியல் கண்ணுக்கு புலப்படாத ஜலதோஷம் உண்டாகிறது. எரிசக்தி கூடும்போது அவை ஆவியாகி தலைப்பகுதியில் கூடி விளைவு அவை நீராக கொட்டுகிறது. ஆக சங்கம இடம் பார்த்தோம். அந்த சங்கம இடத்தில் இன்னொரு எரிசக்தி வெளியிலிருந்து கிடைக்கும் போது அவைகளையும் ஆர்வத்தோடு வாங்கி அதை வெளியில் கொட்டி வீணடிக்காமல் பாசத்தோடு இன்னொரு நெற்றிக்கே பாய்ச்சுகிறது. அந்த இன்னொரு நெற்றி ஒரே நாளில் எப்படி ஏற்கும்? பல வருடங்கள் கடுமையாய் பயிற்சி செய்து சேமித்த வசிய எரிசக்தி ஒரே நாளில் இன்னொரு நெற்றி ஏற்க முடியாமல் சட்டென்று மயக்கத்தை உண்டு பண்ணி விடுகிறது. சொன்னால் ஆச்சரியம், அந்த மயக்கம் உடல் மயக்கம் அல்ல, ஆன்மா மயக்கம். தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் நெற்றிக்குள் என்ன நடக்கிறது? அதாவது பிறப்பு முதலே கனன்று கொண்டிருக்கும் இயற்கை நெருப்பு ஹிப்னாட்டிக்ஸ் பயிற்சி மூலம் செயற்கை நெருப்பை துவாரங்களே இல்லாத நெற்றி பொட்டு கூட மெல்ல 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 ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்க உள்ளே ஆண்டாண்டு காலமாய் குடியிருக்கும் இயற்கை நெருப்பு தொந்தரவுக்குள்ளாகி மிக 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 கஷ்டப்பட்டு அந்த செயற்கை நெருப்பை ஜீரணிக்க துவங்க அந்தோ பரிதாபம், செயற்கை உள்ளே தங்கிவிட மகா சக்தியான இயற்கை ஜுவாலை அடுத்தவன் நெற்றிக்குள் ஓடி ஒளியை பிடிக்க இயலாமல் அவன் மயக்கமுறுகிறான். உள்ளே சென்ற செயற்கை நெருப்பு ஒரே ஒரு நொடியில் இயற்கை நெருப்பாக மாறத் துவங்குகிறது.